கட்சியோட அழுத்தம் அந்த ஹீரோக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கத்திரிக்கோல் வைக்கப்படும் தான் நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் அந்த ஹீரோக்கும் அழுத்தம் வருதா வரலையா, இல்லை அண்ணன் சொல்லக்கூடிய அந்த ஹீரோக்கு வந்து இவரை விஜய் மேலே தனி மரியாதையோட வச்சிருக்காங்களாங்கிறத படம் வரும். விஜய் தரப்புலையும் கேவின் புரொடக்ஷன் கடைசியாக ஒரு மீட்டிங் ஒன்று பண்ண ஒரு தகவல் வருது. என்னன்னா இன்னொரு பக்கம் பார்க்க மூத்த பத்திரிகை வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து ஜனநாயகன் படம் பற்றி நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருந்தீங்க. இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, இப்போ ரிவைசிங் கமிட்டிலேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் போயிருக்கு, விஜய் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, இப்போ இந்த படத்துடைய டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன முடிவுகள் இப்போ அங்கே போயிட்டு இருக்கு சார். கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் வந்து அவங்க என்ன அட்மினிஸ்ட்ரேட்டில் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த படத்தினுடைய மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் நம்ம தகவலை சேகரித்து தான் நமக்கு அப்பப்போ வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பேசுகிறது கூட அவங்ககிட்ட இருந்த ஒரு அப்டேட் விஷயத்து மாதிரி தான் வந்த தகவல், அதான் நம்ம நேயர்களுக்கு இப்போ பேசுகிறேன் சார். இப்போது இந்த ஜனநாயகன் படத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே போயிட்டு வரேன். தலைவான்னு ஒரு படம் இருந்தார். விஜய்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்த படம் தலைவா. இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் டு லீட் அப்படிங்கிற கேப்ஷன் வச்சாங்க. இந்த கேப்ஷன் வைக்கும் போதே நிறைய ப்ராப்ளத்தை அப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட குரூப்லாம் நிறையா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமானவங்கிட்ட தகவல்லாம் போகுது. விஜய் ஒரு படம் பண்ணியிருக்காரு, டைட்டில் தலைவான்னு வச்சுருக்காரு. சரி, தலைவானா ஏதோ இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சி நம்ம விட்டோம். நான் டைம் டு லீடுன்னு ஒன்று வைக்கிற விஷயம் ஒன்று வரும்போது இதற்குள்ளே என்ன ஏதுங்கிறத நம்ம விசாரிக்கும் போது இவர் ஒரு கேங்க்கு தலைவனாக அதை உருவாகிறாரு, கதை அம்சம் அப்படி கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்தாருன்னா அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமோ தோணுதுன்ற விஷயத்தை வந்து காதில் போட்டாங்க. இது ஒரு புறம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவா படத்தினுடைய ரிலீஸ் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ரசிகர்கள் வந்து ஆரவர தாங்க முடியல. அவருடைய கொண்டாட்டம் அளவுக்கு அதிகமாக போகுது. படம் ரிலீஸ் ஆக முன்னாடி போஸ்டர்ஸ், இன்றைக்கி தான் கொஞ்சம் போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது சென்னையில் முக்கியமான நிறைய இடங்களில் நீங்கள் போஸ்டர்ஸ் பார்க்கலாம். அதுதான் மெயின் வந்து ஒரு ப்ரொமோஷனாகவே பார்க்க முடிஞ்சது. பேனர்லாம் வைக்கப்பட்ட ஒரு காலம் இருக்குது. அந்த ரசிகர்கள் வந்து தலைவா படத்தில் அடித்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எங்களின் நாளைய வருங்கால தலைவா, தமிழகத்தை மாற்றப்போகக்கூடிய தலைவா, எங்கள் சின்ன தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் நாளைய முதல்வராக வருவதற்கான அறிகுறியாக இந்த தலைவா படத்தை பார்த்து நிறைய போஸ்டர்ஸ் இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே தான் சிக்கல் உருவாச்சு. அப்போது ஏற்கனவே தகவல் கொடுத்தவர்கள் வந்து ஏற்கனவே சொன்னோம் தலைவான்னு வச்சுருக்காங்க, டைம் பீரியட் வச்சுருக்காங்க. இப்போ ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் அங்கங்கே அடித்து நாளைய வருங்காலத்தில் தமிழக முதல்வர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் விஜய் அண்ணன் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் ஒரு சிக்கல் உருவாயிடுச்சு. இது ரசிகர்னால உருவானது தான் இது. பட் அது அவருடைய ஆதங்க ஆசை தான். அதை நம்ம மறுப்பதற்கில் எல்லா ஸ்டார்களுக்குமே இந்த ரசிகர்கள் உண்டு. அதை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்கள், அதாவது ரசிகர் மன்றம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் இயக்கமாக அந்த மாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு டைமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ ரசிகர்கள் விஜயை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்படி ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு சின்ன சிக்கல் உருவாகும் போது தான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அன்னைக்கு இருந்தவரால் உருவாச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாகுது. காரணம், அன்றைய இருந்தவர்கள் வந்து தேட்டர் உரிமையாளர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒரு தகவல் ஒன்று போகுது. இந்த படம் மும்பையில் அமைக்கப்பட்ட கதைக்களமாக தான் வந்து உருவாச்சு. எப்பவுமே ஒரு கிரிட்டிக்கல் அரசியல் சிக்கல் இருந்ததுன்னா நீ கதைக்களத்தை மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றம் செய்யப்பட்டு வந்தால் கூட தியேட்டர்ஸ் ஓனர்கிட்ட எல்லாம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் யாரும் பொறுப்பேற்க முடியாது. கதைக்களம் மும்பையை பேஸ் பண்ணி வருது. அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணாலும் பாதுகாப்பு தர்றது கஷ்டம். தியேட்டரை சிக்கல் உருவாச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து அவர்கள் எல்லாத்தையுமே, அதாவது இவர்கள் மூலமாக ஒரு மெசேஜ் பாஸ் ஆகிடுச்சு. தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு தகவல் போகுது. என்னென்னா மும்பையை கதைக்களமாக மாற்றப்பட்டு வச்சு சொன்னேன்ல. அப்போது அங்கே நிஜ கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவர்கள் சம்மந்தப்பட்ட கதையாக தான் உருவாகுது. அப்போ அவர்கள் சம்மந்தப்பட்டது பாதிப்புல நம்ம பேரை ஏதோ டேமேஜ் பண்ணுறாங்க, சரி மாதிரினா தகவல் போச்சு அப்படின்னா அவர்கள் மூலமாக
இங்கே தியேட்டர்ஸ்க்கு டேமேஜ் வந்ததுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. தியேட்டரை காப்பாற்றிக்கிறது உங்கள் வேலை. படத்தை ரிலீஸ் பண்ணாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சிக்கல் வந்து என்கிட்ட வராதீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் அவர்கள் இங்கே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ சிக்கல்கள் வந்து அப்போ இருக்கிற ஆளுங்கட்சி இவ்வளோ சொல்லும் போது யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. விஜய் இந்த படத்தை தலைவாக ரிலீஸ் பண்ணி ரொம்ப ப்ராப்ளம் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே வருமா வரான்ற ஒரு சிக்கல் வரும்போது இந்த தயாரிப்பாளர் வந்து அவர் ஹார்ட் அட்டாக்கில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். சிக்கல்கள் நிறைய உருவாகுது. அப்போது விஜய் இதில் வந்து 5 கோடி ரூபா சம்பளம் வேணான்னு தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் இருக்குங்க. அப்போது மற்ற தயாரிப்பாளர்லாம் இருந்து தயாரிப்பாளர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் போட்டாச்சு. விஜய் கிட்ட பேசுகிற ஒரு தகவல், இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு குரல் வந்து ஒன்று கொடுக்கணும் சார் இதுக்கு, ஆனால் நீங்கள் கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற சொல்லும் போது தான் விஜய் ரொம்ப யோசிக்கிறார். ஏன்னா ஒரு தயாரிப்பில் கஷ்டப்படக்கூடாதுன்ற அளவுக்கு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் விஜய் நினைக்கக்கூடியவர். இது அவருடைய சொந்த படமும் கிடையாது, இருந்து தான் கவலைப்பட்டிருக்க மாட்டார். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா யோசித்து முடிவு பண்ணும்போது தான் ஒரு வீடியோ ஒன்று விட்டார். அந்த வீடியோ தான் பல பேருடைய பார்வைக்கு விஜய் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது இல்லை, தயாரிப்பாளர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் ஹார்ட் அட்டாக்கில். மற்ற தயாரிப்பாளருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சரி நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து லாக் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் தான் ஒரு வீடியோ விட்டு மன்னிப்பு கேட்டு பண்ணும்போது தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இது தலைவாக்கு ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிங்கன்னா சர்க்கார் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் உருவாது. அது எல்லாருக்கும் தெரியும். தியேட்டரில் ஸ்க்ரீனில் அடித்து உடைச்சு நொறுக்குனது, கிழிச்சது, பேனரை அடித்து உடைச்சது, போஸ்டரை கிழிச்சது, மக்களை சர்க்கார் படத்துக்கு வரவிடாமல் தடுத்தது, நிறைய நிகழ்ச்சி சம்பவங்கள் நடந்தது. அப்போ முருகதாஸ்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் வந்து ஒரு கைது பண்ணுறது மாதிரியான சூழ்நிலை வரும்போது அவருக்கு தகவல் வந்து ராத்திரியோட வெளியில் போனார். விஜய்க்கு இதே மாதிரி தகவல் வருது, சார் நிறைய ப்ராப்ளம் உருவாயிடுச்சு, சர்க்கார் படம் நல்லா ஓடிட்டுருக்கு, ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துருச்சு, தியேட்டர் விட்டு எடுக்க சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது விஜய் யோசித்து எல்லாம் முடிச்சுட்டு படம் வந்து பம்பர் ஹிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு சூப்பர் ஹிட். அதை தடுக்கவே முடியல. இவ்வளோ பண்ணால் கூட படத்தை வெற்றியை தடுக்க முடியல. சில நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு விஜய், என்ன பண்ணுறான்னா சர்க்கார்னு ஒரு நேம் வச்ச ஒரு பெரிய ஒரு கேக்கு ஒன்று வச்சுட்டு கீர்த்தி சுரேஷ், டாக்டர் முருகதாஸ், அது கூட இருக்கிற முக்கியமான கேமராமேன் டெக்னீஷியன்லாம் வர வச்சு செலிப்ரேட் பண்ணார். மிகப்பெரிய ஒரு வெற்றி, சர்க்காருடைய வெற்றியை கொண்டாடினார் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு. இப்போது கிட்டத்தட்ட ஜனநாயகன் படத்திற்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே சம்பவமாக தான் இப்போ ஏன் வரல, என்ன நடந்துட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் ஜனநாயகன் வெளியாயிருக்குமா சார்? ஜனநாயகன் படம் ஆக்சுவலாக இவர் வந்து அரசியலில் வந்து ஒரு அரசியல் பண்ணணும், விஜய் பண்ணலை. ஜனநாயகன் படத்தை வந்து முடிச்சிட்டார். முடிச்சுட்டு தீவிரமான ஒரு அட்டாக் பண்ண போகிறதா ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா. அதற்கு முன்பாகவே ஜனநாயகன் படத்தை வந்து ஒரு சென்சார் போய் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டு படம் ஃபஸ்ட்டு டே வெளில வந்ததுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் அந்த அரசியல் ஒரு ஆக்ரோஷமாக விஜய் பார்க்குறோம் இல்லையா, அது பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஒரு சிக்கலே வந்திருக்காது. ஆனால் இங்கே இவர் அந்த தவறு பண்ணிட்டார் விஜய். இந்த அழுத்தம் நமக்கு வராது, படத்தை அடிக்க மாட்டாங்க, சொந்த படம்னா தான் பிரச்சனைகள் வரும், இது வெளி ப்ரொடியூசர் தானே அப்படிங்கிற மாதிரினா ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டாங்க கையில். ஆனால் இங்கே படம் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க போது தான் நிறைய பேருக்கு வந்து ஆகா இது விட்டோம்னா சிக்கலாயிரும், விஜய் வந்து மக்களை சந்திக்காமல் இந்த படமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தில் தான் ஜனநாயகன் படத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அது உருவானது. அங்கே தான் கொஞ்சம் விஜய் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோட் ரிலீஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசியல் வந்துட்டார். அப்போ ஜனநாயகன் அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. கடைசி படங்கிறது எல்லாருக்குமே அடி உள்ளோம். எம்ஜிஆர் அவர்களுக்கே மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அப்போ போராட்டம் வருங்கிறது தெரியும், கஷ்டம் வருங்கிறது தெரியும், தயாரிப்பு விஜய் விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனால் ரிலீஸ் ஆகாமல் சென்சாரில் போய் இப்படி மாட்டுங்கிறது எதிர்பார்க்கல. அரசியல் சார்பாக ஒரு எதிர்பார்த்தாரு. ஏன்னா சென்சாரில் போய் சிக்கி சின்ன படம் ஆனது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஜனநாயகன் படம் மட்டும்தான். எந்த படமே இந்த அளவுக்கு போகல. கடைசி அங்கே போய் செக் வைக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் அரசியலில் ஆரம்பித்து பெரிய அளவில் அதாவது அவர் பேசுகிற டைலாக்லாம் படத்தில் தான் அதனால் தெரிவிக்கும்னா லைவாகவும் அந்த மாதிரி தெரிவிக்க விட்டார். எலெக்ஷன் அது வரை படம் வந்துக்கிட்டே இருக்கும், எலெக்ஷன் டான்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா ஒரு படம் வருதுன்னா டோட்டலாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சிக்கலை சந்திச்சார். வேறு யாருன்னா கேப்டன் விஜயகாந்த், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து விஜயகாந்த் சந்தித்து தான் திரும்பி வந்தார். ஆனால் இங்கே விஜய் இந்த ஒரு தவறை பண்ணதுனால, தவறுனா என்ன, பட் வந்து அது வந்துடும், படம் பண்ணியாச்சு, படம் கொடுத்தாச்சு, படம் ரிலீஸ் ஆகும், முன்ன பின்ன ஒரு அரசியல் அடிப்பாங்கன்ற
அந்த ஒரு இதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டாரே தவிர பட் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பான்னு எதிர்பார்க்கல. இது ஒரு புறம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஜனநாயகன் படத்தில் நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸ் போனதுனால தான் இந்த சிக்கல் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நாமளும் அதுதான் நினச்சிருந்தோம். சரி, அவங்க தான் வந்து ரிவைசிங் போகிறேன்னு சொல்கிறாங்களே, ஓகே நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லையோ நம்ம நினச்சோம். பட் இங்கே என்ன ஒரு இப்போ நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, கோர்ட்டுக்கு அவர்கள் வந்து மேல்முறையீடு போனது ஒரு வகையில் நியாயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா செகண்டில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது அவங்க ரிவைசிங் போனாங்க, கேஸ் போனாங்க, வாபஸ் வாங்கினாங்க, 27 தீர்ப்பு வரும்போது சப்மிட் பண்ணாங்க, 5ஆம் தேதி அவங்க டோட்டலாக கேஸை வாபஸ் வாங்கினாங்க. ரிவைசிங் கமிட்டி போனாலே அதிகபட்சம் 18 நாள் டு 20 நாட்கள் தான் படம் பார்த்து சர்டிஃபிகேட் தரதுக்கான ப்ரொசீஜரே ஒன்று இருக்குன்னு எல்லா பேரும் நம்ம பேசுகிற தகவல் எல்லாருமே தெரியும். தயாரிப்பில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்போது சரி 5ஆம் தேதி முடிச்சுன்னா அதை முன்னிட்டு தான் அவர்கள் வந்து 19 ரிலீஸ் பண்ணலாம், இல்லை ஒருவேளை கொஞ்சம் செகண்ட் தேர்ட் பார்த்தா கூட 27 ரிலீஸ் பண்ணிடலான்ற உனக்கு ஒரு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நமக்கு வந்து சிறப்பு தவிர நம்ம நேரலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், 3 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே 5ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டிக்கு ஓகே சொல்லி கேஸை வாபஸ் வாங்கி போனதுக்கு பிறகு இன்னைக்கு தேதி நம்ம பேசிட்டு டேட் பண்ண பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆச்சு. இதற்குள்ளாக ரிவைசிங் கமிட்டியில் மும்பை தான், இப்போது சென்னை மண்டலத்தில் கிடையாது, பார்த்து முடிச்சிட்டாங்க, இங்கே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, அவர்கள் பார்க்கணும். அவர்கள் பார்ப்பதற்கே நீங்கள் ஓகேன்னு சொன்னாலே 20 நாள் தான். என்னதான் நீங்கள் முன்னாடி படம் இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் சார்ட் ரெடி பண்ணாலுமே 20 டேஸ்க்குள்ளே வந்திருக்கணும். பட் இப்போ நான் பேசுகிற இந்த நாளே பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவர்கள் பார்க்கல. இப்போ ஏன் பார்க்கல என்னங்கிற ஒரு காரணம் புரியுது. அப்போ இப்படியே விட்டுருந்தாங்கன்னா, முன்னாடி விட்டுருந்தா கூட அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க படத்தை. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் மேல்முறையில் போய் அதன் மூலமாக நம்ம ஒரு நீதி வாங்கி மக்கள்கிட்ட அந்த படத்தை சேர்க்கலான்ற அந்த ஒரு கண்ணோட்டம் தான் கேவிஎன் புரொடக்ஷன் இருந்தது. விஜய் தரப்புலேயும் அதான் பேசப்பட்டுச்சு. அப்புறம் அதுலேயும் ஒரு சிக்கல் வரவும் தான் சரி வேண்டாம் வாபஸாக வாங்கிடுவோம், எப்படியா பண்ணணும்னு சொல்லி இப்படி ஒரு கனெக்ட் பண்ணாங்க. இந்த கணக்கும் தவறாயிடுச்சு. இப்போ ரிவைசிங் கமிட்டி பார்க்குற அந்த ஒரு தாட்ஸே வரல. கேவிஎன் நிறுவனத்திலிருந்து அப்பப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டவங்களோட மெயில் வருமா டெய்லி பார்க்குறாங்க, மெயில் வரலை. அவர்கள் சார்பாக சென்சார் போர்டில் வந்து விசாரிக்கும் போது ஒன்றும் இல்லை சார், இந்த வீக் வந்துடும், புதன்கிழமை சனிக்கிழமை பார்த்துருவாங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ரெடியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகவல். சனிக்கிழமை ஒரு நாளைக்கு முன்னாடியும் பார்த்தாங்க, வரலை. டேட் வேறு போகுது, பிப்ரவரிக்குள்ளே ரிலீஸ் ஆகலான்னு பார்த்தாங்க, நடக்கலை. திங்கக்கிழமை எப்படியா பார்ப்பாங்கன்ற ஒரு தகவல் வருது அவர்களுக்கு. திங்கக்கிழமையும் போயிடுச்சு, பார்க்கலை, மெயிலும் வரல, எதுவுமே வரல. அவங்க ஒரு படம் டாக்ஸி படம் மார்ச் 19 ரிலீஸில் வேறு இருக்காங்க. நிறைய மண்டை காய்ச்சலாம், அவங்க ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது வரைக்கும் பார்க்கல, நம்ம பேசுகிற வரைக்கும் ரிவைசிங் கமிட்டி படம் பார்க்கல. நேற்று வரைக்கும் படம் பார்க்கலங்க ரிவைசிங் கமிட்டி. ஆனால் விஜய் தரப்புலையும் கேவிஎன் புரொடக்ஷன் தரப்புலையும் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அது மாதம் முடிக்கணும், ஒரு 3-4 நாள் இருக்குது, இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இந்த 3-4 நாளுக்குள்ளே ஒரு முடிவு வரலேன்னா நாம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. ரிவைசிங் கமிட்டி பார்ப்பாங்களான்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இங்கே விஜய் தரப்புலையும் கேவிஎன் புரொடக்ஷன் கடைசியாக ஒரு மீட்டிங் ஒன்று பண்ண ஒரு தகவல் வருது. என்னென்னா, இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா விஜய் தரப்புலேயே பகவத் கேசரி அந்த தெலுங்கு படத்தை அப்படியே எடுத்திருந்தாங்கன்னா படத்தை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன் நம்மளுடைய கதைக்களத்துக்கு மாற்றி சில உண்மை சம்பவத்தையும் தமிழகத்தில் நடந்த சில விஷயங்களும் எடுத்து விஜய்க்காக கதைக்களத்தை மாற்றி காட்சி அமைப்புகளை மாற்றி வசனங்கள்லாம் வேறு மாதிரி எழுதி பண்ணியிருக்கிற முக்கியமான ஒரு காரணமாக தான் இது பார்க்கப்படுது இது. ஸோ அந்த ஒரு காரணம் இருக்குது. அதனால் பார்ப்போம், இன்னும் ஒரு 3-4 நாளைக்குள்ளே வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா மார்ச் 1 கூட அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இப்போ நேற்று தான் வாக்காளர் லிஸ்ட்டை வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே தான் வரும், மார்ச் 1 செகண்ட் வீக் தான். அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இன்ன வரைக்குமே இருக்குது. விஜயும் கடைசி அந்த மாதம் வரைக்கும் பொறுத்துருங்கன்னு கேவிஎனை கூப்பிட்டு அவர் பேசிட்டார். ஒரு வேளை இந்த 3 நாட்குள்ளே படம் பார்க்கல, சர்டிஃபிகேட் வரலைன்னா கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ஒரு முடிவு பண்ணுறாங்க. விஜய் ஆணித்தரமாக ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காரு, அப்போ நம்ம பேசுவோம்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. அது என்ன முடிவு ஏதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேசுகிற தகவல் கேட்டுட்ருக்கேன். அந்த தகவல் வந்து இப்போ நம்ம நேயர்களுக்கு சொல்கிறேன் சார். ஓகே, முன்கூட்டியே அப்டேட் கொடுங்க வழக்கம் போல. எஸ், கண்டிப்பாக என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அப்டேட். ஒரு தகவல் வருது, நம்ம இப்போ சொல்லலாம். நான் இருந்தாலும் இன்னும் ஒரு தகவல் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை வரட்டும். வந்தோன்னே இந்த மாதம் இறுதிக்குள்ளாக ஒரு தெளிவான முடிவு எடுப்போம். விஜய் எடுத்த முடிவு என்ன
அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடலாம் சார். சார் இப்போ ஒரு ட்ரெய்லர் நான் ஒன்று பார்த்தேன். ஏற்கனவே அந்த ட்ரெய்லரில் ஒரு மேட்டர் இருக்குது, விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த படத்தில். ஏற்கனவே அந்த நடிகருக்கும் விஜய் ரசிகர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோதல்னு சொல்கிறது பெரிய மோதலே நடந்து முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போதோ அவர் தயாரிக்கிற படத்தில் வந்து விஜய் கட்சி சம்மந்தமாக ட்ரெய்லரை வச்சுருக்காரு. இது எப்படி இது தேட்டருக்கு போகிற வரைக்கும் அந்த டைலாக் இருக்குமா இல்லை தட்டி தூக்கப்படுமா? ட்ரெய்லர் நானும் பார்த்தேன். எதிர்பார்க்காத ட்ரெயிலோட எண்டு ஒரு மேட்ரு பற்றினாங்க. எல்லா கட்சியிலேருந்து இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் டைலாக்கை போட்டாங்க. கடைசியில் வந்து நீ எந்த கட்சினாகும் போது அவர் விஜயகாவுடைய 18வது வார்டு செயலாளர் அப்படின்ற விஷயத்தோட ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது ட்ரெய்லரில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை படம் வரும்போது இதை தூக்கிடுவாங்களா, இல்லை இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இப்போவே அந்த ஹீரோவுக்கு அழுத்தம் வந்திருக்கும். நீ பாட்டுக்கு எல்லாம் சொல்லிட்டு கட்சியில் தாவேகளாக இருக்கேன்னு சொல்கிற நீயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு படம் வரும்போது அந்த சீன் இல்லாமல் போகுமாங்கிறது தெரியல. மிகவும் சந்தேகமாக இருக்குது. நான் ஏற்கனவே அந்த ஹீரோக்கும் விஜய் அவர்களுக்குமே கொஞ்சம் லடாய் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கட்ட பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ரசிகர்களுக்குள்ள பெரிய அப்பப்போ மோதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு அவர் வந்து அடிக்கிறத வேற சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய சொந்த படம், அவருக்கு தெரியாமல் டைரக்டர் இந்த டைலாகை வச்சுருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் இப்படி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த கதைக்கு இந்த சீனோட வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இப்படி வச்சோம்னால் ஸோ ஒருவேளை விஜய்க்கு நம்ம வந்து எப்பவுமே அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு சொல்கிறது மாதிரியான ஒரு காட்சி அமைப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். வேறு கட்சியோட அழுத்தம் அந்த ஹீரோவுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கத்திரிக்கோள் வைக்கப்படும் தான் நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் அந்த ஹீரோக்கும் அழுத்தம் வருதா வரலையா, இல்லை நான் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த ஹீரோவுக்கு வந்து இவரை விஜய் மேலே தனி மரியாதையோட வச்சுருக்காங்களாங்கிறத படம் வரும்போது தான் தெரியும். ஆனால் இப்போ அது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இந்த கதைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் தாவக்கால சேர்ந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து இன்னொரு காமெடி ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொல்கிறாருன்னா கூட இங்கே நம்ம இந்த ஹீரோவை தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அது ஏன் ட்ரெய்லராக வச்சிங்க வாண்டடா அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அவரே சொல்கிறது மாதிரி தான் இப்போ எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு சமரசமானுங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் 2 பேரும் மோதிக்கிறதுல அண்ணன் தம்பி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரசிகர்கள் இதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து நம்ம இந்த தளபதி பெரியும் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படி எடுத்துக்கிட்டாங்களா சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் படம் வரும்போது இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு தெரியல. 1 இல்லை 27 படம் ரிலீஸை நம்ம பார்க்கலாம் என்ன. ஓகே சார், அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக என்ன நடக்க போகுது, அவங்க என்ன ஃபைனலாக முடிவு எடுத்து வச்சுருக்காங்க, என்ன டெசிஷன் வச்சுருக்காங்க, என்ன டேட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் கூட வருது. ஆக்சுவலாக சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அது யார் பண்ணுறாங்கிறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். வரதானே சார் அதெல்லாம் வந்து விஜய் ஹேட்டர்ஸ் அங்கங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க திட்டி. பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் ஒன்று வரணும் சார். அப்போ தான் தெரியும் நமக்கு என்ன மாதிரி ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரிய வரும் நமக்கு. அவர்கள் ஏற்ற ஒன்று சொல்லலாம். நம்ம நடக்கிறத நம்ம பேசுகிறோம். கேவின் ப்ரொடக்ஷன் வர தகவல் சொல்கிறோம். விஜய் என்ன முடிவு பண்ணுறத சொல்ல வரோம். நம்ம விஜய் இப்போ தெளிவான முடிவு எடுத்து வச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட வந்தாச்சு தகவல் இருந்தாலும் அவர் சொன்னது மாதிரி இந்த 2-3 நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலாம் என்ன முடிவுங்கிறத நம்ம நேரில் நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக. ஓகே சார், கமெண்ட்ஸில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்கப்படும். நன்றி சார். நன்றி சார்.